ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். அல்ஹம்துலில்லா, உங்களுடைய துவாவால் நல்லாவே இருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்கேன் அல்ஹம்துலில்லா. ஸோ ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பெரிய பிக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட்டை அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ நிறையா பேருக்கு இந்த நியூஸ் ஷாக்கிங்காக இருக்கும். கமெண்ட் பண்ணிடாதீங்க, மேரேஜ் ஆனால் நிக்காலாம் இல்லை. ஸோ நிக்காவை காட்டியும் எனக்கு நிக்காவை காட்டி இப்போ எது முக்கியமோ அது. ஸோ அதுதான் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சோருக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ டேம் ஸ்பெஷல் தான். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். எங்கள் ஹோம் ஸ்டைலில் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ ஒரு அத்தன்டிக்கான ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ அதான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல்லைக்கான மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கோம். அதான் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 4 க்ரீன் சில்லி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் லெமன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 1 கிலோ ரைஸு 1 கிலோ சிக்கன் போடுறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, தென் 4 பச்சை மிளகா, லெமனு, மல்லி, புதினா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் தேவை. ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கும் போதே கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன், எதுவும் பண்ணாத மாதிரி. ஆக்சுவலாக நான் வீடியோ பார்ப்பீங்க, லைக் வீடியோ என்னோடய ஃபேஸ் வந்திருக்காது. அதுக்கு காரணம் என்னதுன்னா, ஆக்சுவலாக வீடியோ நான் தான் எடுக்கிறேன், குக்கும் நான் தான் பண்ணுறேன். என்னது 2 அட் அ டைம் சேம் டைம் 2 ஒர்க்கும் பண்ணுறேன்னா. ஸோ என் ஃபேஸ் இருந்தால் ஒன்று அந்த கட் பண்ணுறது குக் பண்ணுறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் சிக்கன் பிரியாணி வேறு லெவல்லே இருக்கும், கன்ஃபார்ம் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணி ஆகுறீங்க மக்களே. எஸ், வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம 5 பேர் குக் பண்ண போகிறோம், இன்க்ளூடிங் மீ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து ஒரு 5 பேர். ஸோ அதனால் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் 5 பேர்னால் மேக்ஸிமம் யூஸ் 5 லிட்டர் குக்கர். ஸோ சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே கறியை விசில் விடலாம் தேவையில்லை. இன்கேஸ் மட்டன் பிரியாணி இருந்தால் மட்டன் ரைஸும் ஒன்றா விசில் விட முடியாது, ஏன்னா மட்டன் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது சிக்கனால் நல்லா எண்ணெயில் போட்டு சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு 2 விசில் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். நான் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நெய்யும் இப்போயும் சேர்த்துக்குவேன். நெய் இப்போயும் சேர்ப்பேன், லாஸ்ட்லையும் சேர்ப்பேன். ஸோ நெய் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட கல்லோ பாக்ஸ். இதில் தான் நான் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். லைக் அது பேர் என்னது, அந்த பட்டை, கிராமி, ஏலக்காய், இது என்னது, அந்த பிரியாணி லீஃபு, ஸ்டார் நைஸ் எல்லாமே இருக்கும் அந்த பாக்ஸு. சரி, எண்ணெய் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2 பட்டை போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 கிராம் தானே அது, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய். இது நல்லா ஃப்ளேவரிஷாக நல்லா ஸ்மெல் வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நம்ம 4 பச்சை மிளகா ஃபுல்லாக கீராமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பச்சை மிளகாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆனியன் நல்லா எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகணும். அந்த ஆனியனோட அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி நல்ல அரோமா வரணும். அந்தளவு நல்லா கிண்டுங்க ஆனியனை. இன்னொரு குக்கிங் சீக்ரெட் என்னதுன்னா, ஆனியன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும்னா உப்பு அப்போயே சேர்த்துக்கணும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஸோ ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவேன். ஆக்சுவலாக நான் கூட அரைக்க மாட்டேன் போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டில் இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு குக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த டயத்தில் உட்காந்து அரைச்சி எல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே ஒரு ரெடிமேடாக தூக்கி போட்டுருவேன். கரெக்டாக ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டுடலாம். எஸ், ஸோ அவ்வளோதான் வயசு. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகவுமே நம்ம கட் பண்ணி, அதாவது ஒரு பஞ்ச் மல்லி, இந்த நெக்ஸ்ட்டு ஒரு பஞ்ச் புதினா, இது ரெண்டும் நம்ம கட் பண்ணி வச்சிடணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும்.
நல்லா அந்த ஸ்மெல் வரவும் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகமாக தக்காளி குக் ஆகும். ஸோ தக்காளி போட்டுட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டு தாங்க ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இருக்குது. ஆக்சுவலாக எல்லா தக்காளி எல்லாமே போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாவே போடணும். ஆக்சுவலாக என்னது கறி மசாலா தூள், தட் இஸ் கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு பவுட்ரு. அது நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போடுவாங்க. நெக்ஸ்ட் மிளகா பொடி. ஸோ இது 3 இன்க்ரீடியண்ட்டு தான் நம்ம பிரியாணிக்கு போடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு சால்ட்டு சேர்ப்போம், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தக்காளியும் ஓரளவு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு, ஆக்சுவலாக இது கரம் மசாலா பவுட்ரு, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி நான் கரம் மசாலா போடும்போதே பார்த்துருப்பீங்க இவ்வளோ சின்ன ஸ்பூனுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மல்லி பவுட்ரு வந்து எந்த ஸ்பூனில் சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகா பவுட்ரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன டீஸ்பூனில் வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகா பவுட்ரு. ஸோ அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வேறு எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் இல்லை. நீங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் அளவாகவே போடுங்க. பத்தலைன்னா திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதிகமாகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ண தான் முடியாது. ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக வருதுன்ட்டு. ஸோ இன்னும் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. ஆக்சுவலாக எந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும்னா, அது வந்து தக்காளியும் அந்த மசாலாவும் எண்ணெயும் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் தனித்தனியாக வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோன்னு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம அப்போவே தயிர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக ஒரு மிக்சிங் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனில் லைட்டாக அந்த சீடை எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, கறி வந்து ஃபாஸ்ட்டாக சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். ஹார்டாக இருந்தால் கூட கறியை வந்து சாஃப்ட் ஆக்கிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிடலாம், கறியை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கறியெல்லாம் போட்டாச்சு. ஸோ சிக்கனுங்கிறனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குக் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப என்ன சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ லைட்டாக கிண்டணும், இல்லைன்னா கறி உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக அப்பப்போ கிண்டணும். அவ்வளோதாங்க, சிக்கன் போட்டாச்சு. ஸோ சிக்கனுங்கிறனால லைட் ரொம்ப எவ்வளோக்கு அடுப்பை வந்து சிம்மில் வைக்க முடியுமோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் சிக்கன் வந்து மசாலா இறங்கும். இல்லைன்னா சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்காமல் ஒரு மாதிரி ராவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ நல்லா கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வந்து நல்லா இந்த மசாலாலாம் இறங்கியிருக்கு தெரியுதா, ரொம்ப லைட்டாக கிண்டுங்க, அவ்வளோதான். ஸோ ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து கெஸ்ட்டு வந்து ஒரு நைட்டு வராங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா, நீங்கள் ஈவினிங்கே வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிடுங்க. அப்புறம் லைக் கெஸ்ட் வரப்போ அரிசி தண்ணியை மட்டும் போட்டு விசில் விட்டுருங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் நம்ம அந்த கேப்லேயும் வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம் அந்த ஆனியன் ரைத்தாக்கு. தென் எனக்கு வந்து ரைத்தா கூட வந்து குக்கும்பர் கேரட்டும் ஆட் பண்ணால் பிடிக்கும். ஸோ அதான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, குக்கும்பர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு, ரெடி டு சர்வ். ஸோ அரிசியை வந்து கொஞ்சம் கழுவி வடிகட்டிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா 5 கிளாஸ் ரைஸ் வச்சுருந்தோம், 10 கிளாஸ் தண்ணி, அந்த தயிரையும் சேர்த்து தான் 10 கிளாஸு. நான் ஒரு 8.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். அந்த தயிர் கணக்கு வந்து அந்த 1.5 கிளாஸை வச்சுட்டேன். நான் வந்து அரிசியை வந்து ஊற வைக்காமல் சும்மா அப்படியே கழுவி மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 2 விசில் தேவைப்படும். நீங்கள் அரிசியை ஊற போட்டிங்கன்னா ஒரு விசில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு விசில் சிம்மில் வைக்காமல் அந்த சிம்மில் வச்சுட்டு அந்த 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அதே குட் எனஃப், அதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஒரு விசில் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அதான் விசில் வரவும் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. வாவ், மாஷா அல்லாஹ். அவ்வளோதாங்க, நம்ம வந்து நெய்யை வந்து தாளித்து ஊற்றலை, ஏன்னா நம்மள்ட்ட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை. அப்படி நெய்யை வந்து லைட்டாக மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எஸ்,
அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. எஸ், எல்லா பிளேட்லேயும் போட்டாச்சு. ஸோ எஸ் கேஸ் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாகர முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பசியில் வந்து நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டு சாப்பிட்ட வீடியோவா. ஸோ ஹோப் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. அது பாப்பா நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருங்க. ஸோ நெக்ஸ்ட் விலாக் வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸோடு வரேன். பை.